வாங்க. யார் ராமுவை பார்க்க வந்தீங்களா? இல்ல, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். என்ன பார்க்கவா? ஆமா, உங்களை பத்தி முழு விவரமும் தெரிஞ்சுட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன பத்தியா? என்ன சொல்றீங்க? நீங்க யாரு? நான் ஒரு துர்பாக்கியசாலி. நான் அதை கேட்கல. உங்களுக்கு அவருக்கு எந்த வகையில நட்பு, என்ன உறவு? நீங்க இறந்துட்டுதான் நினைச்சு உங்க படத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்த அவர் உங்களை உயிரோட பார்த்த பிறகு சந்தோஷப்படாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரே, அந்த வேதனைக்கு காரணம் என்ன? ஏன் பேசாம இருக்கீங்க? சொல்லுங்க. என் நேரம் உங்களை பார்க்கத்தான் ஒரு குற்றவாளியை போல நடுங்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து உங்களுக்கு அவர் ஒரு பெரிய துரோகத்தை செய்திருக்கிறாருன்னு நல்லா தெரியுது. அவர் செய்த தவறு என்ன சொல்லுங்க. இல்ல, அவன் ஒரு தவறு செய்யல. இறந்தவன் இறந்தவனாகி எங்கேயாவது போகாம நான் இங்க திரும்பி வந்ததுதான் பெரிய தவறு. ஏதோ கற்பனை பண்ணிட்டு கேட்கறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல. கணவனுடைய மன கஷ்டம் மனைவிக்கு தெரியாதா? இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகும். தயவுசெய்து எதையுமே கேட்காதீங்க. நடந்ததை சொல்றதுனால இப்ப யாருக்கு என்ன பிரயோஜனம்? எங்க 2 பேருடைய வாழ்க்கையில என்னென்னமோ நடந்து இப்ப எப்படி எப்படி எல்லாமோ மாறி போச்சு. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். மறந்து நீங்க நிம்மதியா இருக்கீங்க. அவரால மறக்க முடியாமத்தான் அனல்ல விழுந்த புழு போல துடிச்சுக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சா அவருடைய மனவேதனை போக்க நானும் முயற்சி பண்ணுவேன். என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. வேண்டாம். எதையும் தைரியமா ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்லாதால வீணா மனசை போட்டு கெடுத்துக்கிறா ராமு. நீங்க பேசுறத பார்த்தா உண்மையிலேயே எனக்கு பயமா இருக்கு. வெளியே சொல்ல முடியாத அளவு ஒரு பெரிய கொந்தளிப்பை உள்ளத்துல போட்டு அடக்கிக்கிட்டு இருக்கீங்க. அது எதுவா இருந்தாலும் சரி, அவரால நீங்க எப்படி பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, அதை ஈடு செய்ய நான் தயாரா இருக்கேன். அதுக்காக நீங்க எவ்வளவு பணம் விரும்பினாலும் அதை உங்களுக்கு கொடுக்க நான் சித்தமா இருக்கேன். பணம் ஏற்கனவே பணத்தை வச்சு போராடினதுனாலதான் என் வாழ்க்கை இந்த நிலைமையில இருக்கு. இன்னைக்கு பணத்தால மட்டுமில்லை, உலகத்துல வேற எந்த பொருளை கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத அளவுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அது அன்பாலும் மனித தன்மையாலும் நானே ஈடு செய்திருக்கேன். அப்படியா? ஆமா. ராமு உத்தமன், நல்ல மனமும் தியாக சிந்தனையும் உள்ளவன். ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு பெரிய பாதகம் செய்திட்டதாக ராமு கருதுறான். அத தியாகம்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் நடந்தது. நான் மறந்த மாதிரியே ராமு மறக்கிற நல்ல நாளத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க நல்ல மனசுக்கு என்னுடைய நன்றி. என்ன உங்க உடன் பிறந்த சகோதரியா நினைச்சு மீண்டும் அவரை சந்தோஷமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அதுவே எனக்கு போதும். உங்களை என் வாழ்நாளெல்லாம் மறக்கவே மாட்டேன். நான் வர்றேங்க. என்ன உங்க அப்பா ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு? அப்படித்தான் ஆன நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. காடு வெட்டி ஜமீன்தாரும் ஒருத்தர் வராராமே. ஆமா, சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவர் ரயில் வந்து இறங்குறாரா. உங்க அப்பா குதிரை வண்டியை விட்டு இறங்கி அங்க அவருக்காக காத்துட்டு இருக்காரு. ஐயோ, இப்ப என்னங்க செய்யறது? வந்த உடனே ஆரத்தி எடுத்துரு. மாப்பிள்ள பெரிய பணக்காரர் இல்லையா, கை கால் இருக்காது. கல்யாணத்தை பண்ணிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. என்னங்க இது? நான் உங்களையே நம்பிக்கிட்டு இருக்கேன். இப்படி கடைசி நேரத்துல கழுத்த இருக்கிறீங்களே. கழுத்துல இருக்கிற வேலை உங்க அப்பா வேலை, புரியுதா? கழுத்துல தாலி கட்டுறதா என்னுடைய வேலை. புறப்படு, கட்டுப்பட்டு வீட்டை விட்டு ஓடிடுவான். ஐயோ, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஓடுற தப்பு இல்லையா? தனியா ஓடினாதான் தப்பு. நான் தான் கூட வரேன். அப்புறம் என்ன? புறப்படு புறப்படு. ஐயோ, தாலி கட்டாம எப்படி ஓடுறது? ஓட ஓட தாலி கட்டிக்கோ. போ. இந்தா துணியை மாத்திரம் சுத்திட்டு வராத. முக்கியமா மணி தேவை. நான் தொட்டாங்க கையாடல், நீ தொட்டாதுக்கு பேரே வேற. பரமசிவம் உள்ள இரு போன உடனே காகிதம் போடுறோம். நாங்க 2 பேரும் ஓடிட்டோம். எங்களை தேடாத. ரிஜிஸ்டர் ஆசிரியர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. குழந்தை பிறக்க போகுது. நிச்சயமா சொல்றேன், குழந்தை உன்ன மாதிரி இருக்காது, நல்லா அழகாவே இருக்கும். வம்ச விருத்திக்காகத்தான்ப்பா இந்த குழந்தை. ஆனா ஒண்ணு ஞாபகம் மரியா கூட உன் சொத்தை இது பேர்ல எழுதி வச்சிடாத. எங்களுக்கு அந்த பணம் தேவையில்லை. இங்க இருந்த வாக்குலயே அங்க இருக்கிற குழந்தைக்கு ஆசீர்வாதத்தை விடு. கொஞ்சம் துரை வந்தவன சொயன்னு காஞ்சிக்குவாரு, ஆடுவாரு. இது வேற தேவையா இருக்கு? எங்க கழிச்சீங்க? உங்க அப்பன் கடக்குறான் கீழே. கை 2ஐயும் கழட்டி விட்டேன். ஒண்ணு வேற பாதியா முடிஞ்சு போச்சு. வீட்டுக்குள்ளாரியா ஓடுறேன். வெளியே போய் தானே ஓடணும்னு சொன்னேன். இங்க இருந்து நடந்து போகும்போது யாரை பார்த்தாலும் நம்மளை பார்த்து சந்தேகப்படக்கூடாது. அப்படி நடக்கணும். எங்க அப்படி பாருங்களேன், என் பொண்ணை தெரியுது. ஊரா அலையிற வெளியந்தார் வேற காத்துக்கிட்டு இருக்காரு.
கையில இருந்த பணம் எல்லாம் செலவாயிட்டு தம்பி கூட இல்லை. கணக்கு பிள்ளை, அம்மா இவங்களுக்கு 200 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க. அதோட எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சந்தான சந்தி கொடுங்க. தந்தி வந்திருக்கு ஊர்ல இருந்து. எனக்கு உங்க அம்மா உடம்பு சரியில்லாம உடனே சீக்கிரம் பரவாயில்ல. அக்கா, சந்தி வந்ததாமே? யாருக்கு? தந்தை இது எனக்கு தான் வந்திருக்கு. திருச்சியில் இருக்கிற எங்க அம்மாவுக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா, உடனே பரவ சொல்லியிருக்காங்க. ஆமா, இந்த நிலைமையில அவன் எப்படி போக முடியும்? அதனால நானே போயிட்டு வந்தேன். இத பார், நான் திரும்பி வர்ற வரைக்கும் கண்ணை எவ காக்கிறது போல நீ அவரை காப்பாற்றணும். என்னடா சொல்ற? அந்த பொண்ணு தன் கணவனை பார்த்தது இல்லைங்கிற ஒரு காரணத்தை வச்சு நீயும் அவனும் ஆளையும் பேரையும் மாத்திக்கிட்டீங்களா? பாவிகளா, இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடந்துடுமோன்னு பயந்துதான் அந்த கடவுள் 2 மனிதர்களை ஒரு மாதிரி படைக்கிறது இல்லை, 2 கைரேகை கூட ஒன்றா இருக்கிறது இல்லை. இப்படி இருக்கும்போது இது என்னடா பயங்கரமான கொடுமை? நான் நிரபராதி என்ன நம்ப மாட்டு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. உன் வயிற்றுல பிறந்த மகன் யாருக்காவது துரோகம் செய்வானா? சாத்தியம் இது வரைக்கும் என் உடல் பிறந்த சகோதரியா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நிறுத்துடா. ஊரறிய அவளுடைய கணவனா இருந்துகிட்டு அவ என் சகோதரின்னு தர்மமா பேசுற துரோகி. அம்மா, இது ஏன் தப்பு இல்லம்மா, ஏன் தப்பு இல்ல. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு பால் ஊட்டும் போது சோறு ஊட்டும் போது மற்றவங்களுக்கு நல்ல பிள்ளையானட பிறர் துன்பத்தை தன் துன்பமா ஏற்றுக்கேண்டு எனக்கு நல்ல வார்த்தைகளையே சொல்லி சொல்லி வளர்த்த பாரு. அதன்படி நான் நடந்ததால எனக்கு ஏற்பட்ட வேலையம்மா இது வேலை. இதுதானா நல்ல செயல்? இதுதானா பிறருக்கு செய்யும் உதவி? மாற்றான் மனைவிக்கு கணவனாக போகும் கைவனை பெற்றெடுத்த பாவின்னு ஊர் தூற்றுவதை விட பிள்ளை பெறாத மலடிங்கிற அவச்சல எவ்வளவோ சந்தோஷமா கேட்டிருப்பேன். அம்மா, நான் உனக்கு அம்மா இல்ல, நீ எனக்கு மகனும் இல்ல. அம்மா, அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாது. நடந்தது தெரிஞ்சா சாந்தி செத்து போயிடுவாளோ நினைச்சு நானும் ராமு உண்மையை சொல்லாம தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கோம்மா. நீயே அதை தவறுன்னு சொல்றியே. அம்மா, என்ன நடந்தாலும் சரி, இப்ப போய் உண்மையை சொல்லிக்கலாம்.